வயநாட்டு துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கையல் பாப்பா மூலமா பார்த்தா நிலாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய போகுது. இங்க தாஸோடைய பொண்ணு கையல் பார்த்தா நிலாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அத்தை வாத்த விளையாடலாம், என் கூட நீ விளையாடவே இல்லை காலையில இருந்து அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்கவும், கையல் அத்தைக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நீ போய் ஒரு ரூம்ல போய் டாய்ஸை வச்சு விளையாடு, என்ன சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பார்த்து அந்த பாப்பா கிட்ட சொல்லுவோம், அத்தை வாத்த கொஞ்ச நேரம் விளையாடுவோம், அதுக்கப்புறம் நான் போய் டாய்ஸை வச்சு விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா பார்த்தா ரொம்ப அடம் பிடிக்கவும், சொன்னா கேளு கையில் போ கையில் அப்படின்னு சொல்லி நிலாவும் பார்த்தா சொல்லிடுறாங்க. அந்த பார்த்தா இங்கே தாஸோடைய ரூமுக்கு வந்துடுது. தாஸோடைய ரூமுக்கு வந்துட்டு தாஸோடைய ஃபோன் எடுத்து அந்த பாப்பா பார்த்தா கையில் வச்சிருக்கு. கையில் வச்சு பார்த்தா தாஸோடைய ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கையில அதில் பார்த்தா சோழனுடைய வீடியோ இருக்குது. சோழன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா பார்த்தா வேகமாக ஃபோன் எடுத்துகிட்டு வந்து, அத்தை அத்தை இந்த ஃபோனை பாரு, அத்தை இந்த ஃபோனை பாரு அப்படின்னு சொல்லி கையில் காட்டவும், சொன்னா கேளு கையில் நீ போ, அத்தை இதில் சோழன் அங்கிள் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லவும், சோழனா இங்கே கொண்டா அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா வேகமாக வாங்கி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா சோழன் கட்டி போட்டு வாயில் அடைச்சி வச்சிருக்கிற வீடியோ இருக்குது. சோழன் என்ன கட்டி போட்டு இந்த வீடியோ இது யார் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பாப்பா கிட்ட கேட்கவும், இது அப்பா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் பாப்பாவும் சொல்லுது. தாசு ஃபோனில் சோழன் வீடியோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா அந்த வீடியோ பார்த்துட்டு பயங்கரமான அதிர்ச்சியில் பார்த்தா நிலா இருக்காங்க. அப்பதான் பார்த்தா வாசல்ல நிலான்னு கூப்பிட்ற சத்தம் கேட்குது. என்ன சோழன் குரல் மாதிரி இருக்கு, சோழன் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா நிலா ஓடியாராங்க. வாசல்ல பார்த்தா சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், பக்கத்துல பார்த்தா அந்த ரவுடி எல்லாரும் இருக்கவும், இவர் யாரு புதுசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நிலா வராங்க. சோழன் எங்க போனீங்க சொல்லுன்னு, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா நிலா வந்து கேட்குறாங்க. சேரனா நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லப்பா நான் எல்லாத்தையும் சொல்றேன், நீ நேற்று நைட்டு எனக்கு ஃபோன் பண்ண பாத்தியா, அதுக்கப்புறமே நானு பாண்டியா பல்லவா 3 பேரும் சோழனை தேடி தான் போய்கிட்டு இருந்தோம். அப்படி தேடி போய்கிட்டு இருக்கலதான் எங்களுக்கு சில விஷயமே தெரிஞ்சிச்சு. சரிப்பா நீ எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புறியோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்ன நீ சொல்றீங்க, வந்ததும் வராதுமா நீ கிளம்ப சொல்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலா பார்த்தா ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி சோழன் உங்களை கடத்திட்டு போய் அடைச்சி வச்சிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், உனக்கு எப்படி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சோழன் கேட்குறாரு. இல்லை சோழன் இப்போதான் நான் தாஸோடைய ஃபோனில் உங்களை கடத்தி அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், கைகள் தான் வந்து காமிச்சா, அதான் நான் கேட்குறேன், அந்த வீடியோ நான் இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் கரெக்டாக வருங்க, என்ன சோழன் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இங்கே பாருப்பா நிலா நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு, யாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னார்னா சோழன் கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புனது உங்க அப்பா தானே, அவர் தான் அந்த பணத்தையும் நகையையும் சோழன் கிட்ட இருந்து புடுங்கிட்டு சோழனை ஒரு இடத்துல அடைச்சி வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், இதை கேட்டதும் பார்த்தா நிலாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. என்ன நான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஆமாப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிங்க வீட்டுல யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கல. இல்ல நானும் கையல் பாப்பா மட்டும்தான் வீட்டுல இருக்கோம், வீட்டுல அண்ணன் அண்ணி அம்மா அப்பா எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க, என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் வரலன்னு சொல்லிட்டேன், கையிலும் என் கூட இருந்துட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டான், அதனால நாங்க 2 பேர் தான் வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லையில, இங்க பாரு நிலா இதுதான் நடந்த உண்மை, உங்க அப்பா தான் என்னைய கடத்திட்டு போய் வச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கையில, வேணா இந்த இவன் நிக்கிறானே இவன் கிட்ட கேளு, இவன் தான் என்னைய கடத்தினதே, உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இவனை அடிச்சு இங்க கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லையில அந்த ரவுடியும் பார்த்தா கூட நிக்கிறான். ஆமா மேடம் இவரை கடத்த சொன்னது உங்க அப்பா தான், உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் வந்து இவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன நகையும் பணத்தையுமே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்லவும், நிலாவுக்கு இதை எல்லாத்தையுமே கேட்கவும் பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. என்ன நடக்குதுங்க, அப்ப எல்லாத்தையும் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஒவ்வொன்றையும் நகர்த்தி எங்க அப்பா பண்ணியிருக்காரு, அங்கே வந்து என்னை கூப்பிட்டு இங்கே வந்து இருக்க சொல்லி இவர்கிட்ட நகையும் பணத்தையும் கொடுத்து விட்டு இவர் மேல திருட்டு பழி போட்டு இவர் காணாம போயிட்டாருன்னு சொல்லி நான் இங்கேயே இருந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு வேற சொல்றாரு, என்னை வெளியே எங்கேயுமே அனுப்ப நினைக்காதவர் இப்ப நான் இங்க இருந்து வேலைக்கு போகலாம் என்ன வேணா பண்ணலாமா, வேணா நிலா இங்கே இருக்கவே கூடாது, அவங்க வர்றதுக்குள்ள கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. என்னங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கல, என்னை மன்னிச்சிருங்க சோழன், எதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, என்னால தானே உங்களுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவோம். என்னங்க இதெல்லாம் பரவாயில்ல, உங்களுக்கு இப்பயாவது புரிஞ்சிச்சு, உங்க அப்பா கொடுத்து விட்ட நகையும் பணத்தையும் நான் எடுக்கலைங்க, நான் எடுத்துட்டு போகலைங்க, நான் எந்த நகையும் பணத்தையும் திருடலைங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சோழன் போதும், நான் கையில் காமிச்ச வீடியோவில் பார்த்ததுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்,
நீங்கள் அந்த பணத்தை நகையை எடுத்திருக்க மாட்டீங்கன்னு. ஆனால் நீங்கள் இங்கேருந்து போனதுலேருந்து அங்கே போய் நகையும் பணமும் சேரலை அப்படின்னு சொல்லி தாஸுக்கு ஃபோன் வந்துச்சு. அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைய என்கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே வார்த்தை, நீங்கள் தான் அந்த பணத்தை நகையை எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, நீங்கள் தான் அந்த பணத்தை நகையை குடும்பத்தோடு திருடிட்டீங்க, காணாமல் போயிட்டீங்கன்னு சொல்லி என்னை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் திரும்ப சென்னைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேணாம் சோழன், நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்போதான் சேரன், சரிப்பா அந்த பாப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், அதான் தெரியல, நீ சின்ன குழந்தைய விட்டுட்டு நான் எப்படி தனியாக வர்றது? சரிப்பா உங்கள் அம்மா அப்பா வந்துட்டா எப்படியாவது நம்ம சொல்லி பேசி புரிய வச்சு போகலால அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இல்லைண்ணா அவங்க என்கிட்ட சொன்னது நான் இங்கே தான் இருக்கணும், நான் இங்கே இருந்து சோழனை பார்க்க போகவே கூடாது, அங்கே வரவே நான் கூடாது அப்படின்னு தான் எங்கள் அப்பா சொன்னார். நான் இங்கேருந்து என்ன வேணா பண்ணலாம், வேலைக்கு போனால் போகலாமா, எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலாமா, நான் வீட்டிலேருந்து என்ன வேணா பண்ணலாமா, ஆனால் நான் திரும்ப சென்னை மட்டும் உங்கள் வீட்டுக்கு மட்டும் வரக்கூடாதுன்னு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. திரும்ப அவர் வந்தார்னா கண்டிப்பாக என்னை விடவே மாட்டார், ஏதாவது ஒன்று பேசி நீங்கள் இருக்க வச்சிருவாரு. அதனால அவங்க வரதுக்குள்ளே நம்ம போயிடுவோம், கையில் வேணா உள்ள இங்கே வச்சுட்டு வெளியில் லாக் பண்ணிட்டு போயிடுவோம், அவங்க கோயிலுக்கு தான் போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, அவங்க வரதுக்குள்ளே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரிப்பா எதா இருந்தாலும் உன்னோட இஷ்டம், தெரிஞ்சுக்க இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், எனக்கு புரியுதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சரிண்ணா இந்த ரவுடி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இவன் என்னங்க பண்ணுறது, இவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து இவன் மேலே மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர வேண்டியதான், அவ்வளோதான், வேற என்ன பண்ணுறது, இவனை கடத்திருக்கான், இவன் தான் என்னை கடத்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்கள் அப்பா தான் இவனை கடத்த சொல்லியிருக்காங்க, அப்போ உங்கள் அப்பா மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குமா வேணாமான்னு அதை நீங்கள் தான் சொல்லணும், நான் இவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் தான் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்பா மேலே கம்ப்ளைண்ட்லாம் வேணா சோழன், இந்த விஷயம் இப்படியே போகட்டும், அவங்க ஒருவேளை என்னை மறுபடியும் அங்கே வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம், அப்பா மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரிங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தா சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா எல்லாரும் பார்த்தா மனோகர் வீட்டிலேருந்து கிளம்பி சென்னை கிளம்பிடுறாங்க. கயல் பாப்பா கிட்ட பார்த்தா நிலா, கயல் இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது சரியா, நான் அத்தை வெளியில் கதவை லாக் பண்ணியிருக்கேன், அம்மாவும் அப்பாவும் இப்போ வந்துடுவாங்க, நான் அத்தை பக்கத்தில் கோயில் வரை போகிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அத்தை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயல் பாப்பா சொல்லவும், இல்லை கயல் நீ இங்கேயே இரு, அம்மாவும் அப்பாவும் இப்போ வந்துடுவாங்க, நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா அந்த கயல் பாப்பா கிட்ட சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு சோழன் கூட பார்த்தா இங்கே சென்னை கிளம்பி போயிடறாங்க. அந்த நேரம் தான் பார்த்தா மனோகரோடைய கார் வருது. மனோகரோடைய காரை பார்த்ததும் பார்த்தா நிலாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. போச்சு சோழன் அப்பா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், வந்தா என்னங்க என் மேலே தான் தப்பு இல்லைல்ல, நான் அங்கே நகையும் பணத்தையும் திருடிட்டு ஒன்று உங்க அப்பா தான் இவனை வச்சு என்னைய கடத்த சொல்லியிருக்காரு, கடத்த சொன்னவனே சொல்லிட்டான் உங்க அப்பா தான் கடத்த சொன்னாருன்னு, அப்புறம் இதுக்கு மேல எதுக்குங்க, நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு.